எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி சார் இந்த இடத்துல என்ன கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு. என்னோடய நேம் சோனியா வதனா. நான் பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என் பயணம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ப்ரைவேட் ஸ்கூலில். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொரோனா வந்து என் வாழ்க்கையை ரொம்பவே மாற்றிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். மேக்ஸ்னால் எனக்கு என்னென்னையோ சுத்தமாக வராது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபுல்லுமே சுதர்சன் சார் வீடியோ தான் பார்ப்பேன். ஹிஸ்ட்ரிக்கு கனிமுருகன் சார் வீடியோ பார்ப்பேன். அப்படி தான் என்னோடய பயணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா 2021 படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, உன்னாலலாம் முடியாது. ஏன் அப்படின்னா, நான் 10th நல்ல மார்க் கிடையாது, 12th நல்ல மார்க் கிடையாது, வெறும் ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆகியிருந்தேன் 12th. எல்லோரும் ரொம்ப சிரிப்பாங்க, உனக்கெல்லாம் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்காது அப்படின்ட்டு. சரி, நமக்கு ஒன்றும் தோல்விங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, குரூப் 4 எழுதினேன், குரூப் 2 எழுதினேன் 2022. குரூப் 4 தோல்வி தான். குரூப் 2 ப்ரிலிமிஸ் பாஸ் பண்ணேன். மெயின்ஸில் போயிட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் முகத்துக்கு முன்னாடியே வந்து நீலாம் தலையில் நின்னாலும் பாஸ் ஆக மாட்டா, நீ வேணால் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். சரி, இனிமேல் எனக்கு வராது, இதோட விட்டுடலாம், எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் என்ன இந்த அளவு கொண்டு வந்து நிப்பாட்டினது என் ஃப்ரெண்ட்ஸு தான். கால் பண்ணி ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டு எதையுமே நம்ம பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது, படித்து பாரு அப்படின்ட்டு மறுபடியும் என்னை கூப்பிட்டு படிக்க வச்சு, அதுக்கப்புறம் தான் நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு பார்த்தேன். மேக்ஸு மறுபடியும் நல்லா உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன். டெஸ்ட்டு நிறையா போட்டேன், நிறையா குரூப் டிஸ்கஷன் பண்ணோம். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் என்ன அப்படின்னா, நிறையா எப்படி படிங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து படிங்க, நல்லா டெஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறமா நான்லாம் ஸ்கூல் லைஃப்பில் படித்ததே கிடையாது. தூக்க வரலனா கூட புக் எடுத்து படிப்பேன், ஏன்னா தூங்கிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எப்படி படிப்பேன் அப்படின்னா, வீட்டில் லைட்டை கூட ஆஃப் பண்ண மாட்டேன், ஏன்னா எப்போல்லாம் முழிக்கணும் அப்போல்லாம் புக் எடுத்து படிப்பேன். என்னை சுற்றி புக்கு இருக்கும். ஸ்கூலில் புக்கை பார்த்து பயந்தவனா, இப்போ புக்கு கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நினச்சாலே என்னால் என்ன நம்ப முடியலை. நல்லா படிங்க, யாராலையும் எதுவும் முடியாதுன்ட்டு கிடையாது. நான் ரிசல்ட்டை வந்து பாஸ் ஆகிட்டேன். நான் கூட ரிசல்ட்டை பார்க்கல, பார்த்தது என் ஃப்ரெண்டு தான். அவன் பாஸ் ஆகலை, ஆனால் எனக்காண்டி என் ரிசல்ட்டை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடுத்த தடவை நான் பாஸ் ஆகிக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு 10 பேர் சேர்ந்து படித்தோம், நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 4 பேர் கிட்டக்க இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த தடவை பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த மேடைக்கு அவங்க வருவாங்க, நானும் அவங்க கூட வருவேன். அதுக்கப்புறம் என்னென்னா, ரிசல்ட் வந்து நான் வீட்டில் கால் பண்ணி சொன்னேன் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. வீட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இன்னும் ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி திரும்ப கேட்டாங்க, நீலாம் எப்படி பாஸ் பண்ணா, என் முகத்துக்கு நிறையவே வந்து கேட்டாங்க, நீலாம் எப்படி பாஸ் பண்ணா அப்படின்ட்டு. நான் ஒன்றுமே சொல்லலை. என்ன சொல்ல அவங்கக்கிட்ட, நம்ம எப்படி படித்தோன்னு தெரியும். உண்மையிலே தானே, ஒரு விசேஷ வீட்டுக்கு போக மாட்டோம், ஒரு நல்லது கிடையாது கெட்டது கிடையாது. ஒரு நேரத்தில் படிக்கிறதுக்கு மாற்றப்பட்டு சுற்றிட்டு இருப்பேன், எங்கேயும் போகக்கூடாது. ஸ்கூல் போச்சுன்னா படிக்க சொல்லுவாங்க, லீவ் போடணும். காலேஜ் போச்சுன்னா படிக்க சொல்லுவாங்க, லீவ் போடணும் அப்படின்ட்டு. என் வாழ்க்கையை ஃபுல்லும் சேர்த்து வச்சு படித்தது இந்த 5 வருஷம் தான். அதனால் இந்த 5 வருஷத்தை என்னால் மறக்க முடியாது. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு, என் அம்மா அப்பா, இவங்கெல்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்ல. படிங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ படிங்க, யாராலையும் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. முயற்சி தான், முயற்சி, தன்னம்பிக்கை, உங்களை நீங்களே நம்புங்க. அவ்வளோதான், ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.